வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியே இருக்க டெஸ்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு டிராமா த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். மாதவன், சித்தார்த், நயன்தாராலாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அர்ஜுன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா டீமுக்காக கிரிக்கெட் விளையாடுறவரா இருப்பாரு. காலையில பையன் தான் எல்பி விடுறான். இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப அவுட் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்காரு. கடைசி சில மேட்சா இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருக்கும். இதை பத்தி தான் நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போது இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த கோவத்துல இருக்கிறதுனால வீட்டுல யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாரு. அப்பா கிட்ட, ஒய்ஃபு கிட்ட, பையன் கிட்டன்னு யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாரு. இப்ப குமுதான் ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அர்ஜுனை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்த காதுல வாங்குறாங்க. ஆக்சுவலா அர்ஜுன் என் கூட படிச்சவன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு சரவணன் அப்படின்றது. ஓஹோ, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இப்ப அவுட் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்கான் போலியன்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. இன்னமும் அர்ஜுன் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் பரணின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவரு சரவணனோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இவங்க இருக்காங்கல்ல, சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிட்டு வேலைக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. குமுதாக்கு 10 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்ல போல. அதுக்காக ஒரு அக்கா கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த அக்கா இந்த கோயிலுக்கு போ, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்னு சொல்லியிருப்பாங்க. என்னம்மா போனியான்னு கேக்குறாங்க. இன்னும் போலக்கா, சீக்கிரமா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி குமுதாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா சரவணனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபு கிட்ட கேன்டீன் ரன் பண்ற மாதிரி நம்ப வச்சுட்டு இருக்காரு. உண்மையிலே இவர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப கம்மி ரேட்ல ஃபியூல் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்காக ஒருத்தர் கிட்ட நிறைய கடன்லாம் வாங்கியிருப்பாரு. இப்ப கடன் அமௌண்ட்டே 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருது. எப்பதான் வாங்கின காசை தருவீங்க, அந்த ப்ராஜெக்ட் ஓகேவாகிற மாதிரியே இல்லைன்ற மாதிரிலாம் அவர் கோவப்படுறாரு. அவர் பேரு தர்மேஷ் அப்படின்றது. தர்மேஷ் நேரடியா டீல் பண்ண மாட்டாரு. குட்டின்ற ஒரு ரவுடியை கூட வச்சிருப்பாரு. அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் டீல் பண்ணிக்கிறான். குட்டி நீ டீல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தர்மேஷ் இருக்கார்ல, வேற சில ஆளுங்க கிட்ட பேசுறதுக்காக ரூம்குள்ள வந்துடுறாரு. ஆக்சுவலா இந்த தர்மேஷை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பெட்டிங்லாம் கற்றவர் போல. ஆக்சுவலா இந்தியா பாகிஸ்தானுக்கு இப்ப டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல நிறைய காசு புழங்கும். பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சா நல்லா காசு பார்க்கலாம். அதுக்கான வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் பேசிட்டு இருக்காரு. குட்டி வெளியே இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, குட்டி இவங்களை கூட்டு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ ஒரு போலீஸ் ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. இப்ப நடக்க போற மேட்ச்ல பெட்டிங்லாம் கட்டுறாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இதுக்கு பின்னாடி இந்த ஊர்ல யார் இருக்காங்களோ அவங்கள அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கதான் டெஸ்ட்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இன்னைக்கு என் ஸ்கூல்ல கிரிக்கெட் மேட்ச் இருக்கு வாங்கன்ற மாதிரி பையன் சொல்லியிருப்பான். அதனால அர்ஜுனுமே பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அர்ஜுன் அப்படின்ற மாதிரி குமுதா கூப்பிடுறாங்க. அதை அவர் கண்டுக்க கூட மாட்டாரு. போன் வருது, கொஞ்சம் தள்ளி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. பையன் அந்த சமயம் அவுட் ஆயிடுறான். உன் அப்பா மாதிரியே நீயும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனும் சோகமா அங்கிருந்து போறான். குமுதாக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்கும் போல. நீ நல்லா தான் விளையாண்ட, ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. அந்த பையன் பேரு ஆதி அப்படின்றது. அப்பா பசங்களா என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏண்டா ஒன்னால தான் டீமே தோத்தது, அதனால தான் கிண்டல் பண்றாங்கன்னு அப்பா சொல்றாரு. ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதுக்கு அப்ரூவல் எல்லாம் வாங்கணும். அந்த அப்ரூவல் ப்ராசஸ் தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் அந்த கமிட்டில மெம்பரா இருக்காங்க. ஒருத்தருக்கு இதுல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஆனா இன்னொருத்தர் இருக்கார்ல, ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாரு. நீங்க ஓரளவுக்கு ரெடி பண்ணுங்க, அப்பதான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். சீக்கிரமா அதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. குமுதாக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் போல. ஏற்கனவே ஒருத்தங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. எத்தனை மாசம்ன்ற மாதிரி கேட்டா அவங்க வயிறெல்லாம் இவங்க தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டாக்டரை பார்க்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்கன்னு தெரியுது. டாக்டர் கிட்ட பேசும்போது தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஏற்கனவே இவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கும். இன்னும் ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ண முடியும். இந்த வாட்டியை விட்டுட்டா இதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது கஷ்டமாயிடும். ஏற்கனவே உங்களுக்கு 34 வயசு ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டி ப்ரொசீஜர்லாம் நான் கரெக்டா பண்ணிடுறேன்ற மாதிரி குமுதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அர்ஜுன் அவுட் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்காருல, இதனால கமிட்டி மெம்பர்ஸ்லாம் அர்ஜுனை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ விலகுறது நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதை அர்ஜுனால ஏத்துக்க முடியல. கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேப்டனுமே இந்த இடத்துல இருக்காரு. கேப்டன் என்ன சொல்றாருன்னா, யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தரலாம், நீங்க கொஞ்சம் விலகிடுறது நல்லதுன்ற மாதிரி சொல்றாரு. என் ஹோம் கிரவுண்ட்ல எத்தனை வாட்டி நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல மறந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு டாக்டரை பார்க்க போறேன் வாங்கன்ற மாதிரி குமுதா சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் லேட்டா தான் இந்த இடத்துக்கு வராரு. ஒரு வேலையில மாட்டிக்கிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல கோவப்பட்டாலும் ஒய்ஃப் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுறாங்க. டாக்டர் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க.
ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமா ஆரம்பிக்கணும், முதல்ல 5 லட்ச ரூபாய் பே பண்ணணும், நீங்க வச்சிருக்கீங்கல்ல பே பண்ணிருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உண்மை என்னன்னா இவர்கிட்ட 5 லட்ச ரூபாய் கூட கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, பே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. அர்ஜுன் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு பாத்தீங்களா, அதை வச்சுதான் பசங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி பையன் சொல்றான். நீ அவுட் ஆனதுக்கு தான் பசங்க கிண்டல் பண்றாங்க, ஏண்டா அந்த ஷாட்டை அப்படியே ஆடுவ, மொக்கையா ஆடணுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இல்லப்பா அந்த ஷாட்டை அப்படிதான் ஆடணும், T20 நீங்க விளையாடல, அதனால தான் அதை பத்தி உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றான். என்னைய எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. இவருக்கு வயசாயிருச்சுல, அதனால ஓடிஐக்கும் டெஸ்ட்டுக்கும் மட்டும்தான் இவர் யூஸ் பண்றாங்க போல. இப்பதான் இவரோட கோச்சு கிட்ட இருந்து போன் கால் வருது. நீ காலையில மீட்டிங்ல மிரட்டி விட்டல்ல, கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காங்க, இப்போ உன்னை தூக்க மாட்டாங்க, கண்டிப்பா பாகிஸ்தான் கூட நடக்கிற டெஸ்ட் மேட்ச்ல நீ விளையாடுவ, நல்லபடியா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. காலையில கோவமா பேசினதுக்கு பையன் கிட்ட சாரி எல்லாம் கேட்கிறாரு. இப்ப அம்மாவும் பையனை விடலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. மீடியாட்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சது போல. சரி உங்களை டீமை விட்டு தூக்க போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. பையன் கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கறாங்கல்ல, இத நியூஸ் மூலியமா குமுதா பாக்குறாங்க. ஒரு சின்ன பையன் கிட்ட இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. நீ இப்ப இதுக்காக அப்செட் ஆயிட்டு இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சரவணன் ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாரு. சீக்கிரமா பேமெண்ட்டை பண்ணிருங்க, ரொம்ப டைம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சரவணன் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு 34 வயசாயும் குழந்தை இல்லைல்ல, அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. இதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஆதின்ற அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. பசங்க எல்லாருமே அப்பா வச்சு இவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என் அப்பாவை பத்தியே பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி அவனும் கோவப்பட்டு சண்டை போடுறான். இப்படி பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பிடி சார் பாக்குறாரு. நிறுத்துங்கன்னு சொல்றாரு. பசங்க கேட்கவே மாட்டாங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல ஆதியை அடிக்கிறதுக்காக போறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு குமுதா வந்துடுறாங்க. பையன் மேல கையை வைப்பீங்களா, கையெல்லாம் வச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கோவமா பேசி கூட்டு போறாங்க. ஆக்சுவலா சரவணன் நேரடியா காசு வாங்கியிருக்க மாட்டாரு, ஃப்ரெண்டு பரணியோட பேர்ல தான் காசு வாங்கியிருப்பாரு. இப்ப குட்டியும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க. பரணி எப்பதான் காசை தருவன்ற மாதிரி குட்டி கோவமா கேட்கிறாரு. சீக்கிரமா தந்துடுறோம், இந்த இடத்துக்குலாம் வராதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது சரவணன் ஏரியா ஆளுங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. இதனால இந்த குட்டியும் பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு சைலண்டா கிளம்பிடுறாரு. இப்ப குமுதாவை கூப்பிட்டு பிரின்சிபல் கோவமா பேசிட்டு இருக்காங்க. எல்லா பசங்க கிட்டயும் இவங்க ரொம்ப அன்பா நடந்துட்டு இருக்காங்க, அது பிரச்சனைன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அன்பா நடந்துக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு குமுதா கேக்குறாங்க. நீ டீச்சர் தான், பேரண்ட்ஸ் கிடையாது, பேரண்ட்ஸ் தான் அன்பு காட்டணும்னு நினைப்பாங்க, நீ அன்பு காட்டுறதே பிரச்சனையா இருக்கு. இதுக்கப்புறம் பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரது, வீட்டுக்கு கூட்டு போய் விடுறதெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும்ன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. இப்ப இவங்க வெளியே வந்துட்டு இருக்கும் போது ஆதி உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இன்னும் ஆதியை கூட்டு போகிறதுக்கு வரலன்னு தெரிய வருது. நான் வேணா உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதானே பிரின்சிபல் அவ்வளவு சொன்னாங்க, வேணான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆனா இவங்க ஃப்ரெண்டு சொல்றதை கேட்க மாட்டாங்க. இப்ப ஆதியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஆதியோட தாத்தாக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கும், அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராங்க போல. என்னமா குமுதா எப்படி இருக்கன்ற மாதிரி தாத்தா ரொம்ப சகஜமா பேசுறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா குமுதாவோட அப்பா கோச்சா இருந்திருப்பாரு, அவர் தான் அர்ஜுனுக்கு ட்ரைனிங்கே கொடுத்திருப்பாரு. அர்ஜுன் இந்தியா டீம்ல நுழைஞ்சதுக்கே அப்பதான் ஒரு காரணம் அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. பக்கத்து வீட்டு அக்கா அந்த கோயிலுக்கு போனியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்க இருக்காங்கல்ல, அந்த அக்கா கண்ணில் படாம வரணும்ன்ற மாதிரி சைலண்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பக்கத்துல உட்காரு, நான் சொல்றத கோவப்படாம கேளுன்னு சொல்றாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் பினான்சியலா ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், 5 லட்ச ரூபாய் கூட என்னால பெரட்ட முடியல, உன் அப்பாவோட ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வித்தா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. ஏற்கனவே இருந்த எல்லா இடத்தையும் வித்துட்டோம், இதுக்கப்புறம்லாம் விற்க முடியாதுன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட மேற்கொண்டு பேசாம ரூம்குள்ள கிளம்பிடுறாங்க. இன்னைக்கு ஆதியோட பர்த்டேவா இருக்கும், எனக்கு என்னப்பா கிஃப்ட் வாங்கியிருக்கீங்கன்ற மாதிரி கேட்கறான். இவர் பர்த்டேன்ற விஷயத்தையே மறந்துருப்பாரு. ஆனா இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பையனுக்காக ஒரு பேட்டை ரெடி பண்ணிருக்காங்க, அப்பதான் வாங்கி வச்சாருன்ற மாதிரி போய் சொல்றாங்க. குமுதா தரமாட்டேன்னு தானே சொன்னாங்க, ஆனா காலையில டாக்குமெண்ட்டை ஹஸ்பண்ட் கிட்ட தந்துடுறாங்க. எனக்கு குழந்தை ரொம்ப முக்கியம், அதுக்கான ப்ரொசீஜரை சீக்கிரமா பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு பத்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. அர்ஜுனோட ஒய்ஃப் பேர் தான் பத்மா அப்படின்றது. இன்னைக்கு ஆதியோட பர்த்டே, நீங்க வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா வரேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அர்ஜுன் வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, நீ ஈவினிங் அந்த இடத்துக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. இவரா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. தர்மேஷ் இருக்காருல, அர்ஜுனை விலை கொடுத்து வாங்கிடணும், அவன் மூலியமா பாகிஸ்தான் டீமை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அர்ஜுனோட பர்சனல் நம்பர் இவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க.
இந்த சைடு போலீஸ் டீம் நமக்கு காட்டுறாங்க. தர்மேஷ் அப்படின்றவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வருது. அவன் மூலியமா பெட்டிங்ல ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, அவனுக்கு ஒரு வார்னிங்க தரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள இவங்க டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணனை பொறுத்த வரைக்கும் MIT படிச்சு கோல்டு மெடலிஸ்டா இருப்பாரு. பரணி இருக்கார்ல, நீ பேசாம வெளிநாட்டுக்கு போயிடு, லட்சமா சம்பாதிக்கலாம், அதை விட்டுட்டு எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு இவர் இருக்கார்ல, மத்தவங்கள மாதிரி ரொட்டீன் வேலை எல்லாம் என்னால பண்ண முடியாது, பெருசா ஏதாவது கண்டுபிடிக்கணும், எல்லாரையும் என்ன திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பத்மா இன்வைட் பண்ணாங்கல்ல, அதுக்காக குமுதா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆதிக்கு ஒரு கிஃப்ட தந்துடுறாங்க. அதே சமயம் இந்த அர்ஜுனுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. அர்ஜுன் இது உனக்கு தான் அப்படின்ற மாதிரி தராங்க. அவரும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. குமுதா அப்பா கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் ஒரு போட்டோவை தந்திருக்காங்க. இவர் லைட்டா பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு. மேற்கொண்டு குமுதா கிட்ட சில விஷயங்களை பேசுறாரு. ஆக்சுவலா முதல்ல சில மேட்ச் விளையாண்டாரு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் அப்பாவை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. அப்பா இவரோட பிளஸ் எல்லாம் சொல்லுவாருன்னு பார்த்தா நெகட்டிவா தான் நிறைய சொல்லியிருப்பாரு. அதனாலேயே அப்பா கிட்ட பேசுறதை இவர் அவாய்ட் பண்ணியிருப்பாரு. அதனால்தான் உன்னோட அப்பா இறந்து போகும்போது கூட நான் வராம இருந்துட்டேன், அது பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுதுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப என்ன சுத்தி இருக்க எல்லாருமே நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் என்னோட பையனை பொறுத்த வரைக்குமே நான் ஒரு சுமாரான பேட்ஸ்மேன் தான். இப்ப மட்டும் அவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு, நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. என்னோட அப்பா நிறைய பேரை கோச் பண்ணிருக்காரு, ஆனா ஒன்னதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை பத்தி அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாருன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் முன்னாடி ஒரு பால் வருது, அதே மாதிரி ஒரு புல்லட் வருது, இதை தாண்டி 1 கோடி ரூபாய் வருது. அந்த 1 கோடி ரூபாய் அவன் கண்டுக்கவே மாட்டான். புல்லட் மேல பட்டாலும் பரவாயில்லன்னு நினைப்பான். தன்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனை யூஸ் பண்ணி அந்த பால் அட்டன் பண்ணுவான். அந்த அளவுக்கு அர்ஜுனுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு சொல்லுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற அர்ஜுன் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ஒரு டைம் நான் அப்படிதான் இருந்தேன், இப்ப அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது சரவணன் கூட்டு போறதுக்காக வந்துடுறாரு. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சரவணன் இருக்கார்ல, என் ஒய்ஃப் போய் தான் சொல்றான்னு நினைச்சேன், உண்மையிலேயே நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்கிறாரு. சரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேட்கிறாரு. இவர் MIT படிச்சாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேட்கிறாரு. கேண்டீன் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வித்தியாசமான ஆளா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சரவணனை பொறுத்த வரைக்கும் இவர் வசதியா வாழ்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. இவ்வளவு காசுலாம் இருந்ததுன்னா நம்ம நினைச்ச விஷயத்த பண்ணலாம், காசு இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி நாங்க வரோன்ற மாதிரி 2 பேருமே கிளம்புறாங்க. அர்ஜுன் கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, அந்த மாதிரி காசு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்னன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவருமே சிரிச்சிடுறாரு. 2 பேருமே டின்னருக்கு வெளியே போலான்ற மாதிரி வெளியே வந்து ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, இதுதான் முதல் நாளா இருக்கும். அர்ஜுன் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு மேட்சுக்காக கிளம்புறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசுறாங்க. முதல்ல இவங்க தான் போல் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப அர்ஜுனை நோக்கி ஒரு கேட்ச் வருது. அர்ஜுன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா கேட்சை மிஸ் பண்ணிடுறாரு. குமுதாவோட அப்பா இடத்தை சேல் பண்ணி இவர் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, விற்க முடியாத மாதிரி அதுல ஒரு வில்லங்க இருக்கு. அதை பத்தி எல்லாம் புரிய வைக்கிறாங்க. நீ என்ன பண்ணுவியே தெரியாது, காசை தரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு நாள் மட்டும் டைம் தாங்க, நான் பெரட்டி தரேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப பாகிஸ்தானை சேர்ந்த ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த நாளுமே முடிஞ்சிருது. இந்த நாள் அர்ஜுன் கொஞ்சம் சுமாரா தான் விளையாடி இருப்பாரு. அதை நினைச்சு அவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சரவணன் இருக்கார்ல, ஒரு ஆபீசரா பாக்குறதுக்காக வராரு. ஃபர்தரா சீக்கிரமா இதை ப்ரொசீட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ரொசீட் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கு, 5 கோடி ரூபாய் உங்க சைட்ல இருந்து ரெடி பண்ணி தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம நாட்டுக்காக தானே பண்றேன், 5 கோடி திடீர்னு கேட்டா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சரவணன் கேட்கிறாரு. 5 கோடி இருந்தா தான் ப்ரொசீட் பண்ண முடியும், அப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்ப எப்படி 5 கோடி பெறட்டுறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அன்னிகிட்ட சொல்லிடலாம், நீ வேலைக்கு போறத பத்தி யோசின்ற மாதிரி பரணி சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த சரவணனால ஏத்துக்க முடியல. நான் நினைச்ச விஷயத்த கண்டிப்பா பண்ணுவேன், என் தலையை அடமான வச்சாது இந்த விஷயத்த பண்ணுவேன்ற மாதிரிலாம் ஆதங்கப்பட்டு பேசுறாரு. இன்னைக்கு நம்ம நல்லா விளையாடலன்றது அர்ஜுனுக்கே தெளிவா தெரியுது. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஃபார்ம் அவுட் ஆயிட்டேன் போல, இதுக்கப்புறம் நான் டீம்ல இருக்கிறது வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இந்தியா டீமே இப்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப எனர்ஜியா இருக்காங்க, அவங்க இதுக்கப்புறம் லீட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க, நான் விலகிறது தான் நல்லது, இந்த மேட்சோட விலகிடலான்னு இருக்கன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. இவர் பேசின எல்லாத்தையும் தூங்காம பையன் கேட்டிருக்கான் போல, ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப குமுதா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப என்ன ஆச்சு, நீ இவ்வளவு குடிச்சிட்டு வந்திருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உன் அப்பா இடத்த உனக்கு எழுதி வச்சிருக்காருல, அதுல ஒரு வில்லங்கம் இருக்கு, அதனால இந்த இடத்த விற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அதாவது கோவத்தை தான் சிரிச்சு இவர் காட்டிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ற மாதிரி குமுதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு குட்டியும் ஆளுங்களும் வந்துடுறாங்க. இவர் காசை தரல, அதனால தான் வீட்டுக்கே வந்துடுறாங்க.
உன் ஹஸ்பண்ட் எப்பயோ கேன்டீன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான், உன்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்கான். உன் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவன்லாம் 5 லட்சம் தர முடியாது, ஏன்னா எங்களுக்கே இவன் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல காசு தர வேண்டியிருக்கு. 50 லட்சம் ரூபாய் தந்தா உன்னோட ஹஸ்பண்ட கூட்டு போய்க்கலாம், அது வரைக்கும் எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. ஒய்ஃபை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டெஸ்ட் மேட்சோட 2வது நாள் அர்ஜுன் கிளம்பலான்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. இவருமே வெளியே வந்து அட்டன் பண்ணி யாருன்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க யாருன்றது முக்கியம் இல்ல, நீங்க அவுட் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்கீங்க, இந்த மேட்ச்ல நாங்க சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா நிறைய காசு தரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. காசுக்காக விளையாடுறவன் நான் கிடையாது, முதல்ல போனை வையின்ற மாதிரி திட்டி காலை கட் பண்றாரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது பையன் நானும் பார்க்க வரேன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ ஸ்கூலுக்கு போன்னு சொல்றாரு. ஆனா திரும்ப திரும்ப பையன் கேட்கறான். கோவத்துல இவர் அரைஞ்சிடுறாரு. இப்ப கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. குமுதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுல, அதை ரெடி பண்றதுக்காக இவங்க பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. உன் ஹஸ்பண்ட தூக்கிட்டு போயிருக்காங்க, அவரை காப்பாத்துறதுக்கான வழியை யோசின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. காப்பாத்த 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, உன்கிட்ட இருக்கா? இல்ல அப்புறம் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த போலீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் தர்மேஷை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தர்மேஷ் கிட்ட இருந்து அர்ஜுனுக்கு ஒரு கால் போயிருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அர்ஜுன் கிட்ட என்ன பேசியிருப்பான், பேரம் பேசியிருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி தர்மேஷ் இடத்த நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ காசு தரல, குட்டி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. குட்டி இதெல்லாம் வெளியே வச்சுக்கோ, இங்க வச்சுக்காது அப்படின்ற மாதிரி தர்மேஷ் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததுனால ஹீரோவை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. தர்மேஷ் கட்ட பஞ்சாயத்து பண்ணுமா, காசு பார்த்துமான்னு இருக்கணும், இந்த கிரிக்கெட் பெட்டிங் குள்ளலாம் நுழையாத, அப்படி நுழைஞ்சேன்னு தெரிஞ்சது என்ன பண்ணுவோனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. தர்மேஷ் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருது. பிரின்சிபல் சொன்னது மீறியும் ஆதியை வீட்டுல கொண்டு போய் விட்டாங்கல்ல, அது பிரின்சிபல் காதுக்கு வந்துருது போல, அதனால உன்னை 2 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஒரு கோயில்ல தான் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்த சரவணன் இருக்கார்ல, ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க பேச விரும்பல போல, ஹஸ்பண்டோட காலை எடுக்கவே மாட்டாங்க. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த சின்ன பையன் ஆதி இங்க இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆதி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு போலியான்னு கேக்குறாங்க. என் அப்பா அடிச்சிட்டாரு, நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றான். சரி முதல்ல என் வீட்டுக்கு வா, கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட அப்பா கிட்ட விடுறன்ற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இப்ப இந்தியா தான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கு. அர்ஜுன் விளையாடுற நிலைமை வந்துருது. அர்ஜுன் பால ஃபேஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அர்ஜுன் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸுமே பயங்கரமா அர்ஜுன் மேல டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. போக போக அர்ஜுனும் 4-6 அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப யாரகரையோ ஒரு 40 ரன் கிட்ட இவர் அடிச்சிடுறாரு. குமுதாவோட அப்பா வீடு மயிலாப்பூர்ல தான் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் இந்த பையனை கூட்டு வந்திருக்காங்க போல. அர்ஜுன் இன்னைக்கு நல்லா விளையாண்டார்ல, டீமை சேர்ந்த எல்லாருமே பாராட்டுறாங்க. அர்ஜுன் பெருசா ரியாக்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புறாரு. சரவணன் எல்லா இடத்துலயும் ஒய்ஃபை தேடி இருப்பாரு. சரி இந்த மயிலாப்பூர் வீட்டுக்கு வரலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காரு. பார்த்தா இங்கதான் ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. வா நம்ம வீட்டுக்கு போலான்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் உங்க கூட வரமாட்டேன், இதுக்கப்புறம் எனக்கான விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, எதுனாலும் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம், முதல்ல கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் உங்களை நம்புறதுக்கு தயாரா இல்ல, எதுனாலும் நானே பாத்துக்கிறேன், நம்பி நம்பி தான் ஏமாந்து போயிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. 10 வருஷமா குழந்தை இல்லைன்ற மாதிரி எல்லாருமே எனக்கு தான் மலடி பட்டம் கட்டிட்டாங்க. ஆனா இந்த 10 வருஷத்துல நீ எப்ப பாரு ப்ராஜெக்ட் விஷயமா ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்க, ஸ்மோக் பண்ற, தண்ணி அடிக்கிற, உன்கிட்ட தான் அதிக ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அதை பத்திலாம் யாருமே பேச மாட்டாங்க, என்ன பத்தி தான் பேசுவாங்க. சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் நீ ஹெல்ப் பண்ண மாட்டே. உன்னை வச்சுக்கிட்டே ஒரு ரவுடி என்கிட்ட மோசமா பேசுறான், நீ அப்பயும் சும்மா தானே இருந்த, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் இவர் அமைதியா இருந்திருப்பாரு. ஆனா இதை கேட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப ஓங்கி ஒரு அறை விடுறாரு. இவங்க இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. இப்பதான் அந்த சின்ன பையன் இந்த வீட்டுல இருக்கிறத கவனிக்கிறாரு. இன்னும் பையன் வீட்டுக்கு வரலன்றத பத்மா சொல்றாங்க. நீ பையனை அரைஞ்சிருக்க, அந்த கோவத்துல தான் பையன் எங்கேயோ போயிருக்கான், நம்ம போலீஸ் கிட்ட போலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல போலீஸ் கிட்ட எல்லாம் அவசரப்பட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து இவருக்கு போன் கால் வருது. யார் பேசுறது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யார் பேசுறாங்கன்றது முக்கியம் கிடையாது, உன் பையன் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான், நான் சொல்ற மாதிரி தான் இதுக்கப்புறம் மேட்ச்ல விளையாடணும், அப்பதான் உன்னோட பையன் உயிரோட கிடைப்பான்ற மாதிரி சரவணன் பேசுறாரு. வாய்ஸை வச்சு இவரால கண்டுபிடிக்க முடியல போல. அப்படியே கட் பண்ணி சரவணனை நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி படுக்க வச்சிடுறாரு. அதே மாதிரி அந்த சின்ன பையனை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு போட்டோ எடுத்து அர்ஜுனுக்கு அனுப்புறாரு. அர்ஜுனும் பையன் கண்டிஷனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. காலையில சமயம் குமுதா கண் முழிச்சிடுறாங்க. எதுக்கு என்ன லாக் பண்ணி வச்சிருக்க, ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல கொஞ்ச நேரம் நீ உள்ளே இருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பையனை பத்தி எந்த தகவலும் தெரியலையன்ற மாதிரி பத்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்னடா மேட்சுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. என்ன நீ பாட்டுக்கு மேட்சுக்கு கிளம்பிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பேச வேண்டியவங்க கிட்ட பேசிட்டேன், அவங்களே தகவலை சொல்லுவாங்க, நீ அவசரப்பட்டு போலீஸ்க்குலாம் கால் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அதே சமயம் அர்ஜுன் கிட்ட சரவணன் என்ன சொல்லியிருப்பாருன்னா இன்னைக்கு மேட்ச்ல நீ உடனே அவுட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தர்மேஷ் அர்ஜுனை விலை கொடுத்து வாங்க முடியலன்ற மாதிரிலாம் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் குட்டிக்கு போன் கால் வருது. சரவணன் தான் லைன்ல இருக்காரு. தர்மேஷ் கிட்ட குடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தர்மேஷ் என்ன விஷயம்னு கேக்குறாரு. அர்ஜுனை கரெக்ட் பண்ணணும் தானே ட்ரை பண்ண, நான் அவனை கரெக்ட் பண்ணிட்டேன், என் கடன் எல்லாத்தையும் கலைச்சுக்கிட்டா உனக்காக நான் சில விஷயங்களை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அர்ஜுன் இப்ப உடனே அவுட் ஆயிடுவான், நம்மளனா பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அர்ஜுனை கண்டினியூ பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வேணும்ட்டே இவர் அவுட் ஆயிடுறாரு. அதாவது சரவணன் சொன்னார்ல, அதுக்காக வேணும்ட்டே அவுட் ஆகி கிளம்புறாரு. இப்ப வந்த பரணி கிட்ட சரவணன் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதே மாதிரி தர்மேஷ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா, இதுக்கப்புறம் நான் சொல்றதுதான் அவன் பண்ணுவான், என்னென்ன பண்ணோன்னு நீ சொல்லு, நான் அதை பண்ண வைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி காசெல்லாம் வேணும், அதெல்லாம் நீ தந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பையனை வச்சுதான் அர்ஜுனை மிரட்டிட்டு இருக்காரு அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருது. இதெல்லாம் தப்பு, முதல்ல அந்த சின்ன பையனை விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தப்பு, நமக்கு வேண்டியது கிடைக்குது, இதனால யாருக்கும் எந்த லாஸுமே கிடையாது, இந்த விஷயத்த நான் பண்ணதான் போறேன்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃப் பிரச்சனை பண்றாங்க, அதனால திரும்பி ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. அர்ஜுன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டீம் கேப்டன் இறங்கி இருப்பாரு. அவர் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாரு. ஒரு 70 ரன் கிட்ட அடிச்சிடுறாரு. அந்த நாளுமே முடிஞ்சிருது. இப்ப அர்ஜுன் கிளம்பலாம்னு நினைக்கும் போது போலீஸ் பேசுறதுக்காக வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளாஸ்மேட் தான் போல. அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. சரி, தர்மேஷ்னு உனக்கு யார்கிட்ட இருந்தாவது கால் வந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் யார்கிட்ட இருந்தும் கால் வரலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. என் அப்பா உடம்பு முடியாம இருக்காரு, நான் சீக்கிரம் போனோன்ற மாதிரி வேகமா அர்ஜுன் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா இப்ப தர்மேஷ் இருக்காருல, 5 லட்சம் ரூபாய் போட்டு விட்டுறாரு, மீதி காசை சீக்கிரமா போடுறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பையன் மட்டும் சாப்பிடவே மாட்டான். அந்த பையன் நான் ஊட்டி விட்டா சாப்பிட மாட்டான், நீ போய் பாருன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. இப்போ ஒய்ஃபுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பையன் யார் லாக் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி கேட்கிறான். யாரோ சிலர் லாக் பண்ணி வச்சிருக்காங்க, கவலைப்படாத, சீக்கிரமா அப்பா கிட்ட போயிடலான்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. அந்த பையனுக்கு ஊட்டிலாம் விட்டுறாங்க. இப்ப வெளியே வந்தவங்க போன் கிட்ட போய் யாருக்கோ கால் பண்றாங்க. யாருக்கு கால் பண்ண பாக்குற அப்படின்ற மாதிரி இவரும் தடுத்துறாரு. இந்த விஷயத்த நம்ம பண்ண வேணாம், நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சொல்றது கேளு, ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் வந்துருச்சு, நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக 5 லட்சம் ரூபாய் காசு அனுப்பிட்டேன், நீயே வேணா பாருன்ற மாதிரி இவர் போட்டி விட்டதா காட்டுறாரு. உனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேட்டல, இப்ப என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களோட மனசே லைட்டா மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இவங்க பத்மாக்கு தான் கால் பண்ணிருப்பாங்க போல. இப்ப பத்மா கிட்ட இருந்து கால் வருது. எதுக்கு கால் பண்ணீங்கன்னு பத்மா கேக்குறாங்க. அர்ஜுன் அடிச்சிட்டதா ஆதி ஃபீல் பண்ணா, இப்போ ஓகேவா இருக்கானான்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் படுத்து தூங்கிட்டான்ற மாதிரி பத்மாவும் போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதாவது இவங்களும் ஹஸ்பண்டோட பிளானுக்கு ஏத்துக்கிறாங்க. நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போனார்ல, ஆனா ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேக்குறாரு. ஏன் இப்ப என்ன பிரச்சனை, நம்ம பையனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இவரும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம பையனை சில ஆளுங்க கிட்னாப் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன மிரட்டிட்டு இருக்காங்க, நம்ம போலீஸ் கிட்ட போறோம்னு தெரிஞ்சா நம்ம பையனை எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு, அவங்க சொல்ற மாதிரி நான் பண்ணா பையனை விட்டுருவாங்க, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி பையன் வீட்டுக்கு வந்துட்டான், அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 4வது நாளுக்காக அர்ஜுன் கிளம்பிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் விட நமக்கு நம்மளோட பையன் தான் முக்கியம், அதனால அவங்க எப்படி விளையாட சொல்றாங்களோ அதே மாதிரி விளையாடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அர்ஜுன் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. நான் வரேன்ற மாதிரி கிளம்புறாரு. அந்த பையனுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிருது, வெளியெல்லாம் கூட்டு போக முடியாதுன்ற மாதிரி சரவணன் சொல்றாரு. சரி, மாத்திரை வாங்கிட்டு வாங்க, பாத்துக்கலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன இவங்களே இவரு சொல்ற மாதிரிலாம் கேட்கறாங்கன்ற மாதிரி பரணி யோசிக்கிறாரு. பரணிக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. இவர் தர்மேஷ் கிட்ட பேசும்போது குட்டி நடுவுல ஓவரா பேசுறாரு. கோவத்துல சரவணன் குட்டியை திட்டி விட்டுறாரு. தர்மேஷும் குட்டி நீ வெளியே போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. ஃபீல்டிங்ல கொஞ்சம் சொதப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அர்ஜுன் கிட்ட சொல்லிடுறாரு. ஆக்சுவலா ஒரு கேட்ச் கீப்பரை நோக்கி தான் போயிட்டு இருக்கு, ஆனா அர்ஜுன் இருக்கார்ல, வேணும்ட்டே அதை தள்ளி விடணும்ன்ற மாதிரி தெரியாம தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுறாரு. அர்ஜுன் பண்றது வெளிப்படையா தெரியக்கூடாது இல்ல, அதனால சாமர்த்தியமா தான் இந்த விஷயத்தை அர்ஜுன் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல, சொல்ற மாதிரியே பண்றான் அப்படின்ற மாதிரி சரவணனும் பார்த்துட்டு இருக்காரு. அர்ஜுனோட ஒய்ஃப் குழந்தை காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கம்ப்ளைண்ட்டா வாபஸ் வாங்கியிருப்பாங்க. இத பத்திலாம் போலீஸ்க்கு தெரிய வருது. இதுல என்ன தப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. நாளைக்கு தானே கடைசி நாள், அந்த நாள் அர்ஜுனை இதெல்லாம் பண்ண சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் இவர் கேட்டுக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் 5 கோடி ரூபாய் செட்டில் பண்ணோம்ல, 5 கோடி ரூபாய் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. தர்மேஷ் அதெல்லாம் ஓவரு, தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா தர்மேஷுக்கு மேல இருக்க நபர் இருக்கார்ல, சரி நான் தரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு.
சரி நானும் அர்ஜுனை பண்ண வைக்கிறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை வரும்ல, பரணி இன்னமும் பயந்துட்டு இருக்காரு, இப்ப கூட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா சரவணன் கண்டிப்பா பண்ணியே தீரணும்னு நினைக்கிறாரு. இப்ப பரணியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. உன்ன மாதிரி ஒரு லூசரை போய் இவ்வளவு நாள் என் கூட வச்சிட்டு இருந்தேன் பாரு, அதனால தான் எனக்கு சக்சஸே கிடைக்கலன்னு நினைக்கிறேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரணியும் சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப வெளியே வந்த ஒய்ஃப் பரணி எங்கன்னு கேக்குறாங்க. அவன் பயந்து போயிட்டான், இதுக்கப்புறம் நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அதை பத்திலாம் ஹஸ்பண்ட் மேல சாஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவரு நினைச்சதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இன்னைக்கு கடைசி நாள் என்ன பண்ண சொல்லுவான்ற மாதிரி அர்ஜுன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கால் பண்ணி இவர் இருக்கார்ல, என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட பையனை வீடியோ கால்ல பார்க்கணும், எனக்கு எப்படியாவது வீடியோ எடுத்து அனுப்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அர்ஜுன் பையன் காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, 4 மணி நேரத்துல வாபஸ் வாங்கியிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பையன் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்திருக்கான், நாங்க தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் தெரிஞ்சுதான் வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இப்ப பையன் எங்கன்ற மாதிரி இந்த போலீஸ் கேட்கிறாரு. இப்ப கூட ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சரவணன் சொன்ன மாதிரியே 5 கோடி ரூபாயை செட்டில் பண்ணிருக்காங்க, வேலை முடியிட்டோம், நாங்க சீல் முதற்கொண்டு வாங்கி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் இருக்கார்ல, டீச்சர் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராது. அப்பதான் அந்த பையன் 2-3 நாளா ஸ்கூலுக்கே வரலன்னு தெரிய வருது. இது ஸ்கூலுக்கு வரலையான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பையன் யார் கூட க்ளோஸா பழகுவான்னு கேட்கும் போது குமுதாவை பத்தி தெரிய வருது. அர்ஜுன் இன்னைக்கு 2வது வாட்டி பேட் பண்ண போறாரு, நீ சீக்கிரமாவே அவுட் ஆயிரணும், அதுதான் இன்னைக்கு பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டாரு. என் பையனை காட்டு, நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ முதல்ல பண்ணு, அதுக்கப்புறம் பையனை காட்டுறன்ற மாதிரி இவரு சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முதல்ல மேட்சை பாரு, அதுக்கப்புறம் போலான்னு சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் சீக்கிரமா அவுட் ஆவறதா சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு பால் செம்ம வேகமா வருது, இவர் இருக்காரு பாத்தீங்களா, முகத்திலேயே அந்த பாலை வாங்கிடுறாரு. தெரியாம பட்ட மாதிரி தான் இவர் நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட முகத்துல இருந்து ரத்தம்லாம் வருது. இப்ப ஆஃப் ரிட்டர்ன் பண்ணி இவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. பையன் ரொம்ப சோகமா இருக்கான். நாளைக்கு உன்னோட அப்பா கிட்ட போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மிஸ், இதுதான் என்னோட அப்பாவோட கடைசி மேட்ச், அதை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்க்க முடியாது போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்க கூட்டு போனா என்னன்னு யோசிக்கிறாங்க. அவர் ஆஃப் ரிட்டர்ன்ல வெளியே போயிருக்காரு, நாங்க அவுட் தானே ஆக சொன்னோம், அவன் திரும்பி வரவே கூடாது, அப்படியே வந்தாலும் மொத பால்லே அவுட் ஆயிரணும், அதை பத்தி அவன் கிட்ட சொல்லிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப குமுதா இருக்காங்கல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சுல, பையனை கூட்டு போய் விட்டுலாம், அதே மாதிரி நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் எதுவுமே முடியறதுக்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த குட்டியும் ஆளுங்களும் என்ன இழுத்துட்டு போகும்போது தடுக்க கூட நீ வரல, நான் இல்லனாலும் குழந்தை பெத்துக்கலாம் தானே நினைச்சேன், நான் ஆம்பளை இல்லன்னு வேற சொன்னல, நீயே போய் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, உனக்காக தானே இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எனக்காக பண்ணியா? இல்ல இல்ல, நீ எனக்காக பண்ணல, உனக்காக தான் பண்ணிருக்க, என்னமோ நான் மட்டும் கெட்டவன்ற மாதிரி கொண்டு வராத. இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சிருந்தா பத்மா கிட்ட பேசும் போதே நீ ஸ்டாப் பண்ணிருக்கலாம், ஆனா நீ வேணும்ட்டே ஸ்டாப் பண்ணல, காரணம் உனக்கு குழந்தை வேணும்னு நினைச்ச, நான் மட்டும் எனக்காக பண்ணல, நீயும் தான் பண்ணிருக்க, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப என்ன வரப்போறியா இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. நான்லாம் வரல, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் போறேன்ற மாதிரி இவங்களும் கோவமா பேசிட்டு கிளம்புறாங்க. அந்த பையன் குமுதாக்கு க்ளோஸ்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதனால குமுதா வீட்டுல விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் வீட்டுல ஆளுங்க இல்லைன்னு தெரிய வருது. குமுதாவை பொறுத்த வரைக்கும் அப்பா வீடு மயிலாப்பூர்ல இருக்கு, நடுவுல அந்த இடத்துக்கு போவான்ற மாதிரி நெய்பர் அக்கா சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்தியா டீம்ல விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு, நம்ம திரும்பி போற நிலைமை வரும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அர்ஜுன் யோசிச்சுட்டு இருக்காரு. சரவணன் திட்டினார்ல, அந்த குட்டி செம்ம கோவத்துல இருக்காரு. அப்பதான் அந்த ஒய்ஃப் போறத கவனிக்கிறது. உன் ஒய்ஃப் ஆட்டோல கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கா போலியே, நான் ஃபாலோ பண்ணுவான்ற மாதிரிலாம் கேட்கறது. இவன் அவசரப்பட்டு ஒய்ஃப் ஏதாவது பண்ணிட போறான்ற மாதிரி சரவணன் பயப்படுறாரு. முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத, விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. பையனை காமிச்சாதான் மேற்கொண்டு நீ சொல்ற மாதிரி பண்ணுவேன்ற மாதிரி அர்ஜுன் சொல்லியிருப்பாரு. அதனால சரவணன் இருக்கார்ல, உன் அப்பா லைன்ல இருக்காரு, பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனும் அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப இவர் சப்புன்னு கண்ணத்திலேயே அற வைக்கிறாரு. அரைஞ்ச மாதிரி வீடியோவை பார்த்து அர்ஜுன் ஷாக் ஆகுறாரு. எதுக்காகடா ஒரு சின்ன பையனை போய் அரைஞ்சிருக்க, நீலாம் சரியான சைக்கோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சைக்கோவாவே இருந்துட்டு போறேன், நான் சொன்னது நீ பண்ணணும், அப்படி இல்லன்னு வச்சுக்கோ உன் பையனோட கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னால மேட்ச் எல்லாம் விளையாட முடியாதுன்ற மாதிரி நீ வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க இப்பயே பாத்ரூம் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் அடுத்து இறங்குற மாதிரி இருக்கும், வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. இவருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. இவர் ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. இவர் மாட்டிட்டு இருக்க நிலைமையை பத்தி சொல்லிட்டாரு. சாரி, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அதாவது இவர் மேட்ச் விளையாடலாம்னு முடிவு எடுத்துறாரு போல. இப்போ 9வது விக்கெட்டும் விழுந்துருது. அடுத்த பேட்ஸ்மேனா அர்ஜுன் தான் வரணும். ஆனா அவர் வர மாதிரியே தெரியல. நேரம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்சே முடிய போகுது. அவன் வராம இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சரவணன் யோசிக்கிறாரு. இந்த சமயம் குட்டி வேற சரவணனை மிரட்டிட்டு இருக்காரு. ஒய்ஃப் மாட்டக்கூடாதுல்ல, அதனால இவரும் வேகமா ஒய்ஃபுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஒய்ஃப் ரொம்ப நேரம் போனையே எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டா தான் போன் அட்டன் பண்றாங்க. உன் ஆளுங்களா துரத்திட்டு இருக்காங்க, நீ கவனமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிரு, எல்லாத்துக்குமே சாரின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் போலீஸுங்க இருக்காங்கல்ல, குமுதா எங்கன்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அவங்க நம்பர் மூலியமா தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப் கிட்ட கோபமா பேசியிருந்தாலும் ஒய்ஃப் மேலே இவருக்கு ரொம்ப அன்பு இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அர்ஜுன் எப்படியும் வரமாட்டான்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்பன்னு பார்த்தா அர்ஜுன் களம் இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவ்வளோ சொல்லி இவன் களை இறங்கிட்டான்ல, இவன் பையனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நேரா அந்த பையனை பாக்குறதுக்காக ரூம்குள்ள வராது. அந்த பையன் சட்டுன்னு வேற ஒரு பக்கமா ஓடி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். தப்பிக்கலாம் முடியாதுன்ற மாதிரி இவரும் அந்த பையனை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. உன் அப்பனுக்கு உன்னை விட மேட்ச் தான் முக்கியம் போல, விளையாடுறதுக்கு போயிட்டான், எதுக்காகடா இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி மேட்ச் நடத்துறதுக்கு வருஷம் வருஷம் கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுது தெரியுமா? ஆனா என்ன மாதிரி ஆளுங்களை நம்பி காசு தர மாட்டாங்க, என்ன மாதிரி ஆளுங்களை வளரவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விரக்தியா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஒரே ஒரு 4 மட்டும் அடிச்சா இந்தியா ஜெயிச்சிரும். இப்ப எல்லாருமே அடிப்பாரா மாட்டாரான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா விக்கெட் விழுந்துட்டாலும் மேட்ச் முடிஞ்சிரும். இவரும் பால திருப்பி அடிக்கிறாரு. 4 நோக்கி அது போயிட்டு இருக்கு. இந்த சமயம் பேசிட்டு இருக்க சரவணன் மண்டையில யாரோ அடிக்கிறாங்க. பார்த்தா இவரோட ஒய்ஃப் குமுதா தான் அடிச்சிருக்காங்க. அர்ஜுனும் 4 அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு தந்துட்டாரு. ஆனா ஆதியை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. ஆதி என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. சரியான நேரத்துக்கு குமுதா வந்து காப்பாத்திடுறாங்க. இவங்க அடிச்சதுல சரவணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரவணனை ஆம்புலன்ஸ்ல எல்லாம் கொண்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சரவணன் இறந்து போயிட்டாரா இல்ல உயிரோட தான் இருக்காரான்றத கிளியரா நமக்கு காட்டல. ஆனா சரவணன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் இப்ப அப்ரூவல் ஆயிருது. எல்லாருமே அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஹைட்ரோ ஃபியூயல் ரெடி பண்ணணும்ன்ற மாதிரி தான் அவர் ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாரு. அது ஓகேவாயிருச்சு அப்படின்ற மாதிரி சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. நியூஸ்ல எல்லாம் வர மாதிரி தான் காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.